ஸ்டஃப்கூல்னுடைய முக்கால்வாசி எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண ஒரு 10,000 mAh ஸ்டஃப்கூல்னுடைய பவர் பேங்க். இதை எதுக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதோடைய வெயிட் பார்க்க போகிறோம். 10,000 mAh பவர் பேங்க்கு, இதோடைய வெயிட்டு 236 கிராம். சரி, இப்போது இவங்க சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்க 20,000 mAh பவர் பேங்க், இதோடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 317 கிராம். வெறும் ஒரு 60 கிராம் ஒரு வித்தியாசத்தில் 10,000 mAh அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் டெக்னாலஜி, இன்னைக்கு வளர்ந்து வர டெக்னாலஜி. இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா போக நம்ம பார்க்கக்கூடிய காலங்களில் இந்த 20,000 mAh பவர் பேங்கினுடைய வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த ப்ராடக்ட் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஸ்டஃப்கூல்னுடைய ரோம் ப்ளஸ். இந்த ஸ்டஃப்கூல்னுடைய ரோம் சீரீஸில் நம்ம சேனலில் ஏற்கனவே 2 ப்ராடக்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங்கோட உள்ளது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10,000 mAh நார்மலாக இதோடைய ரோம் மாடல் ஒன்று 10,000 mAh மாடல் நம்ம ரிவ்யூ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 20,000 mAh ரிவ்யூ. ஸோ இது வந்து பாக்ஸ் பேக்கேஜிங். இந்த பாக்ஸ் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. சைடில் இந்த ப்ராடக்ட்னுடைய முக்கியமான ஹைலைட்ஸ் இருக்குது. அதாவது 22.5 வாட் யூனிவர்சல் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள 50% சார்ஜ் பண்ணிடுமா. பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய டெக்னிக்கல் ஹைலைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த போர்ட்லேருந்து எவ்வளோ வருத்துக்கான அவுட்புட் உங்களுக்கு வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் பாஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வாசிச்சு பாருங்கள். மேலும் இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா BIS சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 20 வாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா PD சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு 22.5 வாட்டில் குவிக் சார்ஜ் வந்து USB Type A போட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு PD, AFC, FCP, SCP இந்த மாதிரி எல்லா விதமான டெக்னாலஜிக்கும் சப்போர்ட் பண்ணுது. 22.5 வாட் USB Type A போர்ட்டில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால USB Type C போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் வந்து உங்களுக்கு 50% சார்ஜ் வந்து 30 மினிட்ஸ்க்குள்ள ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். ஸோ இந்த பாக்ஸ்க்கு சைடில் இது பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நான் ஏற்கனவே சொன்னதை வந்து கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ப்ராடக்ட்னுடைய பில்லு. பட் உள்ளுக்குள்ளே இந்த டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குது. வாரண்டி விஷயங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கான வாரண்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை ஃபில் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த பவர் பேங்க் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு USB Type C to Type C கேபிளும், ஸ்டஃப்கூல்னுடைய USB Type C to Type C கேபிளும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பவர் பேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 310 கிராம் தான் வெயிட்டு. கீழ்ப்புறத்தில் உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு விஷுவலாக தெரியும். இங்கே இந்த கிளாஸ் ஃபினிஷிங், இந்த டெக்ஸ்டர், அப்புறம் இந்த சர்க்கியூட் போர்டு, இந்த LED லைட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு டெஃபினட்டாக பக்காவான ஒரு லுக் அண்ட் ஃபீல், ஒரு வித்தியாசமான ஒரு பவர் பேங்க். யார்கிட்ட நீங்கள் இந்த பவர் பேங்கை ஃபஸ்ட்டு காமிச்சாலும் இது என்ன பவர் பேங்க் அப்படின்னு உங்களுக்கு தலையை திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா USB Type C-க்கான ஒரு போர்ட் இருக்குது, USB Type A-க்கான ஒரு போர்ட் இருக்குது. எந்தெந்த போர்ட்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான அவுட்புட் இன்புட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே ஒரு 20 வாட் 22.5 வாட்டுக்கான அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. இதை நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா USB Type C போர்ட் மூலமாக இதன் மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 2 போர்ட் சார்ஜிங் போர்ட் இல்லாதனால இதை நீங்கள் சார்ஜிங் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்தில் USB Type C போர்ட் மூலமாக நீங்கள் இன்னொரு டிவைஸை நீங்கள் சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஒரு போர்ட் எங்கேஜ். பட் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு இதை நீங்கள் USB Type C சார்ஜ் பண்ணிக்கிங்க, USB Type A போர்ட்டில் இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. இதில் பின்புறத்தில் நம்ம பாக்ஸுக்கு வெளியில் பார்த்த அதே விஷயங்கள் இங்கே போட்டிருக்காங்க. சப்போஸ் எங்களுக்கு குயிக் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் 2 ஹோல்ஸ் இருக்குது. லேனியார்டு போட்டு நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். மற்றபடி எந்த பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. க்ளீனான ஒரு டிசைன், ரொம்ப ஒரு கிளாசி ஃபினிஷிங் இருக்கிறதுனால ப்ராபப்ளி ஸ்க்ராட்ச் ஆகலாம். பட் இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு 2-3 ஸ்க்ராட்ச் இங்கே வீடியோ தெரியுதான்னு தெரியல. கிளாசி ஃபினிஷிங்னாலே அதான் பிரச்சனை. உங்களுக்கு கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் வர ஆரம்பிச்சிடும். பட் என்னைய கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஒரு ப்ரீமியம் லுக் அண்ட் ஃபீல் அருமையாக இருக்குது. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 1,799 ரூபா. ஸோ இந்த விலைக்கு 20,000 mAh பவர் பேங்கை இவ்வளோ ஒரு காம்பாக்டான ஒரு டிசைனில், கம்மியான லைட் வெயிட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ பாராட்ட வேண்டிய விஷயம். ஸ்டஃப்கூல் பிராண்ட்லேருந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் நம்ம எப்போவுமே நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து இதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும். ஸோ அதாவது நீங்கள் USB Type C போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், TWS சார்ஜ் பண்ணிக்கலாம், எந்த ஃபோன்லேயும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அதாவது நம்ம சேனலில் ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 10 வருஷமாக நம்மளும் நிறைய பவர் பேங்கை போடுறோம். இந்த எல்லா பவர் பேங்க்லையும் சொல்லக்கூடிய அதே விஷயங்களை இதுலேயும் சொல்கிறேன். எல்லா விதமான மொபைல் ஃபோனுக்கும் சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய மொபைல் ஃபோனில் மேக்ஸிமம் பவர் எவ்வளோ எடுத்துக்குமோ அதுக்கான உங்களுக்கு சப்போர்ட் இதில் பண்ணும். அதே இது பீக் பார்த்தீங்கன்னா 20.5 வாட். அதாவது உங்கள் மொபைல் ஃபோனில்
18 வாட் தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இது வந்து 18 வாட்ல உங்க மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணும். உங்க மொபைல் ஃபோன் 60 வாட்டுக்கான சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இது வந்து 20 வாட்ல உங்களுக்கு 20 வாட்ல உங்களுக்கு மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணும். அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சு அப்படின்னா இந்த கேள்வி யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் கேளுங்க, கேட்கறதுக்கு உங்களை பதில் சொல்றேன். எல்லா டிவைஸும் சார்ஜ் பண்ணுவோம். அதாவது சின்ன சின்ன டிவைஸ் கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனாக இருக்கிறப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஐஃபோன் இதில் நீங்கள் யூஎஸ்பி டைப் சியில் கனெக்ட் பண்ணிட்டு ஐஃபோனை நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி டக்குன்னு ஈஸியாக நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட OnePlus மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா இதுலேயே சார்ஜ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் இந்த ஒரு யூஎஸ்பி டைப் சி மோடில் வெறும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது 18 வாட்டுக்கான சப்போர்ட், அது மட்டும் தான் இதில் கிடைக்கும். இது இங்கே யூஎஸ்பி டைப் ஏ போர்ட்டில் போட்டிங்க அப்படின்னா அதுவும் யூஎஸ்பி அவங்க OnePlus கேபிள் நம்ம யூஸ் பண்ணோம். உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்கிறப்போ கண்டிப்பாக அந்த கேபிளும் இருக்கும். ஸோ இந்த கேபிளை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 22.5 வாட்டில் வூக் சார்ஜிங்கான சப்போர்ட் இதில் இருக்குது. வூக் சார்ஜிங்கான சப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ 22.5 வாட்டில் உங்களுக்கு அந்த ஸ்பீடில் இது சார்ஜ் ஆகும். இன்ஃபேக்ட் இந்த 20 வாட்டுக்கும் 22.5 வாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சில பேர் கேட்கலாம். பட் ஃபிசிக்கலாக நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்குறப்போ ஒரு 1.5 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுது இந்த 22.5 வாட் இந்த மொபைல் ஃபோனை. ஸோ உங்களுக்கு லேப்டாப்பை சார்ஜ் பண்ணாது. இதில் வந்து வேறு எந்த பெரிய டிவைஸ்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்காது. மேக்ஸிமம் உங்களுக்கு மொபைல் ஃபோன், இயர்ஃபோன்ஸ், TWS, உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாட்ச் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப போர்ட்டபிளாக இருக்கனால ஹேண்டியான ஒரு டிவைஸ். நீங்கள் ட்ராவலுக்கும் தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த LED லைட் உங்களுக்கு தெரியுது. ஸோ சார்ஜ் ஆகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் உங்களுக்கு இது க்ரீன் கலரில் எரியுது. அதாவது க்ரீன் கலர் இருக்குன்னா இது ஆப்ரேஷனில் இருக்குது அப்படின்னு ஆப்ரேஷன் தேட்டர் ஆன் இருக்கிறப்ப க்ரீன் கலர் லைட் போடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி லைட்டு இந்த க்ரீன் கலர் லைட். ஸோ இதுதான் StuffCoolனுடைய Roam Plus 20,000 mAh பவர் பேங்க். இதோடைய விலை ஏற்கனவே சொன்ன மாதிரி 1799. நீங்கள் உங்களுக்கு 20,000 mAh தேவையில்லை, 10,000 mAh போதும் நினச்சிங்க அப்படின்னா 1299 உங்களுக்கு இதே மாடல் 10,000 mAh பவர் பேங்க்கும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையே நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணணும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த StuffCoolனுடைய Roam Plus 20,000 mAh பவர் பேங்க்னுடைய ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிச்சா இதை வாங்குறதுக்கான லிங்க் மற்றும் பல விவரங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவுகளை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். ஸோ இப்போ மைக்கு ரிசீவர் வந்து சார்ஜ் கம்மியாயிடுச்சு. ஸோ அதை நம்ம சார்ஜ் போடுவோம். இதே பவர் பேங்க்லேயே நம்ம சார்ஜை போட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.